Hi dear students, welcome back to Nurses Profile Channel. 2026 வருஷத்துக்கான மருத்துவ படிப்புகள் குறிப்பா paramedical degree courses, GNM of Nursing, PharmD, BNOS அதே மாதிரி நமக்கு டிப்ளமோ கோர்சஸ்க்காக எக்கச்சக்கமான மாணவர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னும் நமக்கு ஓபன் ஆகல. எப்போ ஓபன் ஆகும் அப்படிங்கறத இப்ப ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி. எக்கச்சக்கமான மாணவர்கள் இந்த வருஷம் இந்த பாராமெடிக்கலோட கவுன்சிலிங்காக வெயிட் பண்றாங்க. சோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னும் 1 வீக்ல இருந்து 10 டேஸ்க்குள்ள கண்டிப்பா ஓபன் ஆயிடும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒன்ஸ் ஓபன் ஆன உடனே நமக்கு வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். சோ இப்ப யாரும் வெப்சைட்ல அப்ளை பண்ண முடியாது. நிறைய பேர் கேக்குறது வெப்சைட்ல எப்போ அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேக்குறீங்க. சோ வெப்சைட்ல அவங்க அப்டேட் பண்ணி அப்ளை பண்றதுக்கான லிங்க் கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அப்ளை பண்ண முடியும். சோ அப்ளிகேஷன் இன்னும் நமக்கு ஓபன் ஆகல. சோ இந்த துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய வெப்சைட் tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த இடத்துல தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். சோ இதுல தான் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸா இருந்தாலும் சரி, GNM ஆஃப் நர்சிங்கா இருந்தாலும் சரி, டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்சஸா இருந்தாலும் சரி, போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், லேட்டரல் என்ட்ரி, ஃபார்மாடி எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல தான் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க. குறிப்பா இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த காலத்துல தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா லிங்க் கொடுப்பாங்க. சோ இந்த லிங்க் கிளிக் பண்ணி தான் நீங்க அப்ளை பண்ணணும். சோ அந்த லிங்க் வந்த உடனே கண்டிப்பா நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுவேன். இனி அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய கொஸ்டின், அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண எல்லாத்தையுமே கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்குது. எஸ், கண்டிப்பா நீங்க அப்ளிகேஷன்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம பெரிய தவறுகள் எதுவும் செய்யாம நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருவாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்குக்கெல்லாம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பெரிய மிஸ்டேக், பிளெண்டர், சர்டிபிகேட்டை மாத்தி கொடுக்கறது, இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களை என்ன செய்ய மாட்டாங்கன்னா கலந்தாய்வுக்கு கூப்பிட மாட்டாங்களே தவிர மத்தபடி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண எல்லாரையுமே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருவாங்க. சோ இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேக்குறாங்க அப்படின்னா நாங்க கவுன்சிலிங்ல கலந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுமா அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணக்கூடிய எல்லாரும் சீட் அலாட் ஆகுமா அப்படின்னு கேக்குறீங்க. இந்த கேள்விக்கு ஆக்சுவலா இல்லை அப்படிங்கிற பதில தான் சொல்லணும். என்னதான் அவங்க எல்லாத்தையும் கலந்தாய்வுக்கு கூப்பிட்டாலும் நம்ம எப்படி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றோமோ அதை பொறுத்து தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் அலாட் ஆகும். இந்த கவுன்சிலிங்ல ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது, அதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க நீங்க கரெக்டா செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா சீட் அலாட் பண்ணுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க சரியா பண்ணல அப்படின்னா சீட் அலாட் ஆகாம போறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. சோ எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நம்மளோட சேனல்ல நான் போட்டிருக்கிறேன். அதை பார்த்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இப்பமே உங்களுக்கு தேவையான காலேஜ் என்ன, கோர்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்து வைங்க. இல்லைன்னா நிறைய ரெஃபர் பண்ணுங்க. சோ போன வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்க, நமக்கு போன வருஷம் கடைசியா 60,696வது ரேங்க் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. லாஸ்ட் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 79வது கட் ஆஃப் வரைக்கும் அப்ளை பண்ணிருக்காங்க. சோ இதுல பாருங்க கடைசி வரைக்கும் கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க. இந்த 79வது கட் ஆஃப் வரைக்கும் கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க. அதாவது 60,696வது ரேங்க் வரைக்கும் மாப் அப் கவுன்சிலிங், கடைசி கவுன்சிலிங்க்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கூப்பிட்டுருக்காங்க. சோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனோட நம்பரோ நேமோ ரேங்க் லிஸ்ட்ல வந்துடுச்சு அப்படின்னா கடைசி கட் ஆஃப் வரைக்கும் கண்டிப்பா என்ன செய்வாங்க அப்படின்னா கலந்தாய்வுக்கு கூப்பிடுவாங்க. ஆனா சீட் அலாட் ஆகிறது நம்ம எப்படி அந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றோமோ அதை பொறுத்துதான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் அலாட் ஆகும். அப்போ எனக்கு சீட் அலாட் ஆகலன்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உங்களோட மனசுல வரும். கண்டிப்பா எனக்கு அது தெரியுது. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் அலாட் ஆகலன்னா நீங்க செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆகலன்னா நீங்க மூணாவது ரவுண்ட்ல கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அனதர் ஒன் சேஃபர் சைடுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டவங்க GNM ஆஃப் நர்சிங்க்கும் அப்ளிகேஷன் போடுங்க. ஃபார்மாடிக்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆகும்போது ஃபார்மாடிக்கும் அப்ளிகேஷன் போடுங்க. டிப்ளமோ கோர்சஸ்க்கும் அப்ளிகேஷன் போடுங்க. சோ ஒண்ணுல நமக்கு மிஸ் ஆனாலும் கண்டிப்பா இன்னொன்னுல நமக்கு என்ன செஞ்சிரும் அப்படின்னா சீட்டு கிடைச்சிரும். ஒருவேளை உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல நீங்க போய் சேர விருப்பம் இருந்தா சேரலாம், சேர விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க சேராம கூட இருக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுக்காக கண்டிப்பா சேரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சோ இந்த கவுன்சிலிங் நடக்கும்போது அந்த கவுன்சிலிங் குறித்த எக்ஸாக்ட் விளக்கங்கள், எப்படி நீங்க இந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளோட சேனல்ல உங்களுக்கு கொடுப்போம். சோ எந்த கட் ஆஃப் வரைக்கும் சீட் அலாட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி கட் ஆஃப் வரைக்கும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சீட் அலாட் பண்ணிடுவாங்க.
ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க இந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வாய்ஸ் நோட் கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு வாட்ஸ்அப் சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.